பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 36 வசனம். 2 ராஜாக்கள் 18:36. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது ஜனங்கள் பிரதித்திரம் சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, சில இடங்களில் சில வீடுகளில் கூட சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். அப்போது மனைவி அதிகமாக பேசினா கணவர் அமைதியாகி விடுவார். கணவர் அதிகமாக பேசினா மனைவி அமைதியாகி விடுவார்கள். இந்த இடத்துல மனைவியே அமைதியாகிறாங்க, கணவனுங்கிட்ட பயந்தா இல்லை, அவர் ஏதோ டென்ஷனில் வந்திருப்பார், ஏதோ ஒரு சம்பவம் வாழ்க்கையில் வந்திருக்கு, அதனால அந்த கோபத்தை அங்கே காட்ட முடியாமல் இங்கே வந்து பேசுகிறாரு அப்படின்னு மனைவி அமைதியாகி விடுவார்கள். கணவன் அமைதியாவது அவர் காலையில் எழும்பி சமையல் வேலை செய்யணும், பரபரப்பான சூழலாய் காணப்படுகிறது. பிள்ளைகளை சமைக்கணும், புருஷனை சமைக்கணும், துவைக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் விதமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அமைதியாகி விடுவார்கள். இதில் என்ன பியூட்டின்னு சொன்னால், யாரோ ஒருவர் பேசும்போது மற்றவர் அமைதியாகிவிட்டால் சண்டை ஆரம்பித்தவர்கள் தானாகவே சண்டை அடக்கி விடுவார்கள், அமைதியாகி விடுவார்கள். ஆனால் பதிலுக்கு பதில் சொல்வார்கள். ஆனால் அந்த சண்டை பெரிதாகி கொண்டே இருக்கும். பொதுவாக சண்டை போடுறவங்கள் சிலர் சண்டை போடுவாங்க, எதிராளிகள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் எதிரியுடைய பலம் எங்கே இருக்குன்னு தெரியவே தெரியாது. அவன் அமைதியாக இருக்கிறான், என்ன பண்ணுவான்னு தெரியாது, எந்த ஏவுகணை விடுவான்னு தெரியாது, எந்த அம்பை எய்வான்னு தெரியாது. அவன் அமைதியாகவே இருக்கிறான். நான் இவ்வளவு பேசுகிறேன், இவ்வளவு கத்துறேன், அவன் அமைதியாகவே இருக்கிறானே, ஏதோ ஒரு யோசனையோடு இருக்கிறான், நாம் இனி இதுக்கு மேலே பேசினா நம்ம வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி அமைதியாகி விடுவார்கள். இந்த இடத்துல கூட நான் வாசிக்கும்போது ஜனங்கள் ஒரு வார்த்தையும் அவருக்கு பிரதித்திரம் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இது அமைதி என்கிறதான ஒரு ஆயுதம். அமைதி ஒரு ஆயுதம். சனகரிப்புன்னு சொல்லக்கூடியதான ராஜா அசிரியர் ஜனங்களை, திரளான ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து யூத ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்படியாக, எசேக்கியா ராஜாவோட போர் புரியும்படியாக திரள் கூட்டமான ஜனங்களோடு, குதிரைகளோடு, ரதங்களோடு வந்து எசேக்கியா ராஜாவை சொல்லி அனுப்புகிறான். நான் உங்களுக்கு 2000 குதிரைகளை கொடுக்குறேன், அதன் மேல் ஏறத்தக்க யுத்த வீரர்களை நீ ஆயத்தப்படுத்தக்கூடுமானால் என்னோடு சபதம் கூறு, சேலஞ்சு பண்ணு, நான் 2000 குதிரை தருகிறேன், அந்த 2000 குதிரை மேலே ஏறி என்னோட யுத்தம் பண்ணக்கூடியதான யுத்த வீரர்களை நீ ஆயத்தப்படுத்தக்கூடுமானா என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி ஜனங்களை குழப்பி விடுகிறான். ஜனங்களை பார்த்து சொல்கிறான், எசேக்கியா அவங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், எசேக்கியா அவங்களை என்னுடைய கைக்கு தப்பி வைக்க முடியாது. நான் எத்தனையோ ராஜ்யங்களை மேற்கொண்டு வருகிறேன், அந்த ராஜ்யங்களுடைய தெய்வங்கள் தங்களுடைய ஜனங்களை என்னுடைய கைக்கு தப்பி வைக்கவில்லை. எசேக்கியாவுடைய தேவனும் தன்னுடைய ஜனத்தை அல்லது உங்களை என்னுடைய கைக்கு தப்பி வைக்க போகிறது கிடையாது. ஆகையினால நீங்கள் என்னோட சமாதானம் ஆகுங்க, என்னோட கூட ஐக்கியமாகுங்க, நான் உங்களுக்கு இதை போல உள்ளதான தேசத்தில் கொண்டு போய் உங்களை குடியமர்த்துவேன். அது வரைக்கும் நீங்கள் அவனும் திராட்சை செடியின் நிழலிலும் அவனும் அத்திமரத்தின் கீழிலும் நீங்கள் தங்கியிருங்க அப்படி சொல்லி ஜனங்களை கூட போகிறான். ஆனால் ஏற்கனவே எசேக்கியா ஜனங்களை சொல்லியிருந்தார், அந்த சனகரிப்பு என்ன சொன்னாலும் நீங்கள் மறுத்தம் ஒன்றுமே சொல்லக்கூடாது, அமைதியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களோட எசேக்கியா ராஜா சொல்லியிருந்தார். ஆகினாலே ஜனங்களும் ஒரு வார்த்தையும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். சனகரிப்பு இவ்வளோ பேசுகிறானே, எவ்வளவு நமக்கு சாதகமாக பேசுகிறானே, நம்முடைய தேவன் நம்மை தப்பி வைக்க மாட்டார், எசேக்கியா ராஜா நம்ம ஏமாற்றுகிறார் என்று இவர் சொல்லுகிறாரு, நாம் அந்த சனகரி பக்கம் போய்விடலாமா என்று கூட அவளை யோசிக்கவே இல்லை. எசேக்கியா ராஜா என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் சனகரிப்பு ஒரு வார்த்தையும் பதில் சொல்லாமல் அமைதியாகவே காணப்பட்டார்கள். எசேக்கியா ராஜா
ஜனங்களை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அவர் தேவ சமூகத்தில் போய் அழுது விண்ணப்பம் பண்ணினார். தன்னுடைய கவலை எல்லாவற்றையுமே ஆண்டவரிடத்தில் சொன்னார். சனகரிப்பு எழுதி அனுப்புகிற நிருபத்தை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விரித்து வைத்து, கர்த்தாவே பாரும், கர்த்தாவே கேளும், இந்த சனகரிப்பு சொல்லி அனுப்புறதான இந்த வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி எசேக்கியா மிகவும் ஆண்டோட சமூகத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணினார். ஜனங்களுக்காக திறப்பு நின்றார். அதே நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லி அனுப்புகிறாரு. விதமாக சனகரிப்பு தேவையில்லை வார்த்தைனாலே பேசி ஜனங்களை குழப்புறான். என்ன செய்யணும் தெரியவில்லை, நீர் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் எசேக்கியா ராஜா சொல்லி அனுப்புகிறார். நான் 2 நாளாகமத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டுங்கிறது, எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் வானத்தை நோக்கி அபயம் விட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அசீரியருடைய பாளையத்தில் 1,85,000 பேரை ஒரே தூதன் சங்கரித்தான் என்பதாக. பிரியமானவர்களே, பிரச்சனை வரும்போது அந்த எதிரிக்கு எதிராக நாம் பேசுகிறதை பார்க்கணும். ஆண்டோட சமூகத்தில் பேச வேண்டியது மிக தேவை. ஆண்டோடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டியது மிக தேவை. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது 4:6 விதமாக சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், நீங்கள் ஒன்று கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இதயத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று. பிரச்சனை வரும்போது நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆண்டவர் நோக்கி அபயமிட்டார்கள். அபயமிட்ட போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் 1,85,000 யுத்த வீரர்களை அழித்து போட்டான். பாருங்க, கொஞ்சம் முன்னாடி சொன்னால் நான் 2,000 குதிரை உங்களுக்கு கொடுக்குறேன், அதன் மேல் ஏறத்தக்கவளை நீங்கள் ஆயத்தப்படுத்தக்கூடுமானால் என்னோட சபதம் கூறுங்க, உங்களுடைய தேவன் என்னுடைய கைக்கு உங்களை தப்பி வைக்க போகிறது இல்லை. இப்போது பார்த்தா எல்லா யுத்த வீரர்களும் செத்து போனார்கள், ஒருவன் கூட மீதியாக இல்லை. இந்த சனகரிப்பும் வெட்கத்தோட கூட தன்னோட ஊருக்கு ஓடி போனான். இரவோடு இரவாக ஓடி போனான். அவனுடைய குலதெய்வ கோயிலில் அவன், ஆண்டவரே என்னை காப்பாற்றினதே, என்னோட கூட வந்து யுத்த வீரர்கள்லாம் செத்து போனாங்க, என்னையாவது உயிரோட வைத்தீர் அப்படின்னு சொல்லி அவன் தொழுது கொள்ளுகிற போது அவனுடைய கற்ப பிறப்புகளே அவனை கொன்று போட்டார்கள். பாருங்க, யாருக்கு விரோதமாக அவன் தாராளமாக பேசினான். ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக அவன் பேசினான். ஜீவனுள்ள தேவனை அவன் நிந்தித்தான். மற்ற தெய்வங்களை பேசுகிறது போல அவன் ஜீவனுள்ள தெய்வத்தை நிந்தித்தான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனுடைய சேனை முழுவதும் அழித்து போட்டார். அவனையும் அவனுடைய பிள்ளைகளை கையில் ஒப்பு கொடுத்து கொன்று போட்டார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் வரலாம், சில தேவையில்லாத காரியங்கள் உங்களை மனநோக பண்ணலாம். அவைகளுக்காக நீங்கள் போராடாதபடி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அவளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவளோட நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவளோட கூட நாம் முட்டுக்கு நிற்க வேண்டிய தேவையில்லை. அமைதி என்கிற ஆயுதத்தை கையிலிடுங்க. அதே நேரத்தில் மனதனோடு அமைதி என்கிற ஆயுதத்தை கையிலிடுங்க. ஆண்டவரோடு பேசுங்க. உடைய காரியங்கள் ஆண்டோடு சொல்லுங்க. ஆண்டவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மகத்தான காரியங்களை செய்து உடைய வாழ்க்கையில் வெற்றியை தர வல்லவராய் காணப்படுகிறார். அவளோட போர்ப்பு செய்வீர்களான்னா, அவளோட யுத்தம் பண்ணுவீர்களான்னா ஆண்டவர் அமைதியாக இருப்பார். நீங்கள் அமைதியாகும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார். யாத்திரை 14 சொல்லப்பட்டுகிறது, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. நீங்கள் அமைதி என்கிற ஆயுதத்தை கையிலெடுத்து மனுஷன் என்பதாக அமைதியாக இருந்து ஆண்டவரை நோக்கி தொந்தரவு பண்ணுவீர்களானா, ஆண்டவருடைய காரியங்களை சொல்வீர்களானால் அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தின் பாதை நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டோட ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோம். அன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரே சனகரிப்புக்கு ஒரு வார்த்தையை பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் நீங்கள் எழும்பி அசீருடைய பாளையத்தில் 1,85,000 பேரை கொன்று ஆண்டவர் ஈஸ்வர ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டேட்டியதே நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக எழும்புகிறதான சில போராட்டங்கள், சோதனைகளுக்கு கூட நாங்கள்
அமைதி என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் போர் செய்வது போல, அவர்கள் பேசுவது போல நாங்களும் ஆண்டவரே எதிர்த்து பேசாதபடிக்கு, அவளோடு சண்டை போடாதபடிக்கு அமைதியாய் காணப்பட கிருபை தாருங்க. அதே நேரத்தில் உம்மை நோக்கி எங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்த உண்மைக்குத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நோக்கி ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்கு வழக்காடுகிற தேவன், எங்களுடைய காரியங்களை மேற்போட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். அப்போ அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.